விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த விலைக்காவது அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விலையை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் எம்எஸ்பி. ஓகேங்களா? இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கா, பயனுள்ளதாக இல்லையா, இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயனுடையது, இது யார் தீர்மானிக்கிறா, இந்த பயிர் வந்து மினிமம் எவ்வளவாவது விலை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் தீர்மானிக்கிறா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, யார் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இது வந்து போய் சேரும். ஓகேங்களா? 30வது தடவை எடுக்கிறேன், இப்பயும் சத்தம் வருது. நான் என்ன பண்ணேன்? இந்த சோளம் அடிக்க ஆரம்பித்ததும் போதும் ஒரு வீடியோ பேச விட மாட்டேங்கிறாங்க. ஆவுனா ட்ரக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வராங்க, ஆவுனா ட்ரக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போகிறாங்க. நீங்கள் வேறு பேக்ரவுண்டில் நாய்ஸ் வருது, பேசாதீங்கிறீங்க. எத்தனை தடவை தான் கட் பண்ணி பேசுறது? சரி, ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்குள்ளே போய்டும். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு சொல்லணும் அப்படிதான். அதாவது இது எதை டிபெண்ட் பண்ணி இவ்வளோ தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இவ்வளோவாவது விற்கணும் அப்படின்னு எதை டிபெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ மக்காசோளம் நமக்கு தெரிஞ்சது அதுதாங்க. அது போய்டும். மக்காசோளம் பயிரிடை எவ்வளோ ஆகுது? ஓகேங்களா? உழவு ஓட்டுறது, விதை வாங்கிறது, விதை ஊன்ற கூலி, மருந்தடிக்கிறது, உரம், அறுவடை காய வைக்கிற நிலங்கள், இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதற்கு மொத்தம் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 30,000 செலவாகுது அப்படின்னா அந்த 30,000 வந்து பார்த்திங்கன்னா 50% வச்சுக்குவாங்க. 30,000 30 × 2 60,000 அப்படிங்கிறப்ப 60,000க்காவது மினிமம் வந்து அது போய் சேரணும் அப்படிங்கிறதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஃபார்மர்ஸ் வந்து குறைஞ்சது 50% லாபம் வந்து விவசாயிகளுக்கு போகணும், 50% வந்து பார்த்திங்கன்னா செலவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒரு இந்த வருஷத்துலேருந்து கொண்டு வந்தக்கூடிய ஒரு கொள்கை. இதை யாரா தீர்மானம் செய்கிறா, இவ்வளோ செலவாகுது இது அப்படிங்கிறதெல்லாம் யாரா கால்குலேட் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும். எனக்கும் அந்த கேள்வி வந்துச்சு. அதை செக் பண்ணேன். த கமிஷன் ஆஃப் அக்ரி காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட். என்னன்னா த கமிஷன் ஆஃப் அக்ரி காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னா காஸ்டாக செலவாகக்கூடிய விஷயங்களை கால்குலேட் பண்ணுறதுக்காக காஸ்ட் டீம்ஸ், ப்ரைஸ் எவ்வளோ, அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ கொள்முதல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தலாம் இது. ஓகேங்களா? இது விவசாயிகளை எந்த இதில் இருந்து காப்பாற்றுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் அதிகமாக விளைஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய தேவைகள், அதாவது விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே போகும். இப்போ உதாரணத்துக்கு தக்காளி இதுமாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஏன் எம்எஸ்பிக்குள்ளே வரல அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியல. ஸோ ஒரு 30 பயிர்களுக்கு பக்கமாக தான் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இறங்கிட்டு போகிறப்ப இப்போ உதாரணத்துக்கு தக்காளியே வச்சுக்கோங்க. தக்காளி வந்து கிலோ 2 ரூபா 3 ரூபா விற்றதும் இருக்குது, 60 ரூபா 70 ரூபா விற்றதும் இருக்குது. இப்போ 2 ரூபா 3 ரூபா விற்றப்பெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து நஷ்டம். ஒரு தக்காளி 20 ரூபா 30 ரூபா, ஒரு 30 ரூபாய்க்கு கம்மியாக விற்றுச்சுன்னா விவசாயிக்கும் ஓரளவு லாபம் இருக்கும். இப்போ எம்எஸ்பி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தக்காளி வந்து மினிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதே 30 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளிருந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சுன்னா இதில் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் கிடையாது. நீங்கள் வந்து டிமாண்டு பயங்கர அதிகமாக இருந்தாலும் சரி, அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டாலும் சரி, கம்மியாக உற்பத்தி பண்ணாலும் சரி, அந்த 30 ரூபாய்க்கு கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 30 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகலாம், அது பிரச்சனை கிடையாது. 30 ரூபாய்க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து விவசாயிகளை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? ஓகேப்பா. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் இப்போ 2 ரூபா 3 ரூபாய்க்கு வரப்போ கூட வாங்கி போட்டுறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தக்காளியை மட்டும் நான் சொல்ல கிடையாது. ஓகேங்களா? காய்கறி இப்போ இதை விட்டுருங்க. இப்போ கோதுமையாக இருக்கட்டும், மக்காசோளமாக இருக்கட்டும், மற்ற பயிர்களாக இருக்கட்டும், இதை என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் இருக்க ரேஷன் கடைகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ரேஷன் கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்து விற்பனை பண்ணுவாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ போன வீடியோ நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, போன வீடியோவில் இதுக்கு முன்னாடி ரேஷன் கடைகளுக்கு தான் வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆமாங்க, இது மாதிரி அரசாங்கம் வந்து கொள்முதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து தரமானதோ இல்லை மினிமம் லெவலான தரத்தில் இருக்கிறதோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேஷன் கடைகளுக்கு தான் வருது, வேறு எங்கேயும் போகலை. ஸோ அவங்களுக்கு என்ன ப்ரைஸில் அலாட் பண்ண முடியுதோ அந்த ப்ரைஸில் அலாட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு வந்து சேருது. இந்த ப்ரைஸை அப்ரூவ் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மந்திரிகள் அவங்கள்ட்ட சொல்லி இதை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் போகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓகே பண்ணுவாங்க.
இந்த பொருளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பயிர்களுக்கு வந்து ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு சொல்லி இது, இந்த பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இது அப்படின்னு சொல்லி போகும். அப்படி வந்து எவ்வளோ பரிந்துரைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நம்மளால் ரொம்ப எக்ஸாக்டான டீட்டெயிலாக கண்டுபிடிக்க முடியல. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 2007 2015 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் தான் நமக்கு தெரியும். ஸோ மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் 2015 ரெக்கமெண்டேஷனாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 620 ரூபா சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலையாக வந்து 620 ரூபா கொடுத்துருக்கு. அதே 2008-09 வந்து பார்த்தீங்கன்னா 840 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. 840 ரூபா கொடுத்துட்டாங்க. 9-10க்கும் 840 தான் சொல்லியிருக்காங்க, அதே கொடுத்துட்டாங்க. 10-11க்கு வந்து பார்த்தீங்கன்னா 880 கொடுக்க சொல்லியிருக்காங்க. 880 கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி 11-12க்கு 980 சொல்லியிருக்காங்க. 980 கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்லேருந்து. 12-13 1175 ரூபா சொல்லியிருக்காங்க. 1175 கொடுத்துட்டாங்க. அதேமாரி 13-14க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1310 1310 கொடுத்துருக்காங்க. 14-15 1310 1310 அப்படியே கொடுத்துட்டாங்க. 15-16 1325 1325 ஃபுல்லாக எவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி வந்து தான் இந்த வருஷம் இப்படி வந்து நிற்கிது. இந்த வருஷம் எவ்வளோடா மக்காசோளத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வரும். இந்த வருஷம் மக்காசோளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2900 ரூபா 2090 ரூபா ஓகேங்களா. 2090 ரூபா இருந்திருக்கு. அது கூட அடிஷ்னல் போட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு நிமிஷம் எங்களா போச்சு 2195 ரூபாயோ சொச்சமாக இவ்வளோ வருது. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் குவாலிட்டி வந்து இது குறைந்தபட்ச ஆதார விலையை எவ்வளோ சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பயிர்களுக்கு எவ்வளவு அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. பாசிப்பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10% அதிகப்படுத்தி ஒரு குவிண்டாலுக்கு 8558 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருடத்தை விட இந்த வருடம் 9% அதிகப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா 6357 ரூபாய் ஒரு குவிண்டால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதார விலை வந்து பார்த்தீங்கன்னா 10.3% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணி 8635 ரூபாய் அப்படிங்கிறத அதிகரித்து கொடுத்துருக்காங்க. நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2183 ரூபா ஒரு குவிண்டால், அது பார்த்தீங்கன்னா 100 கிலோ வந்து 2183 ரூபா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஏ கிராட் நெல்லை பொறுத்த வரைக்கும் 2203 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருத்தி நடுத்தர பருத்திகளை பொறுத்த வரைக்கும் ஆதார விலை வந்து பார்த்தீங்கன்னா 8.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6620 ரூபாய் ஓகேங்களா. நிலப்பருத்தி நார்மலான பருத்திகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7020 ரூபா பண்ணியிருக்காங்க. மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் 2196 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்னும் இதில் அதிகமாக தேவைப்படுதா என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.